3ஆம் அதிகாரம் 16, 17. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 3:16 இப்படி சொல்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஆங்காங்கே தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல அந்த நபர்களுக்குள்ள வந்து தன்னுடைய வல்லமையான கரத்தை, புயத்தை அவர் வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரு? நிரந்தரமாக இந்த பூமியிலே தங்கும்படியான ஒரு சூழல் உருவாக ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலையை இயேசுதான் வந்து நிறைவேற்றுகிறார். இவர் வந்து அந்த ரட்சிப்பின் திட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க முடியும். அப்ப அந்த ஊழியம் செய்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஞானஸ்நானத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று இவர் கரை ஏறின உடனே ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார். புறா என்ற ரூபம் சாந்தத்தினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நமக்கு சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா பாருப்பா, பாப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும், கொஞ்சம் அமைதியா பாருப்போம், எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல ஊழியம் தொடங்கும் போது, சபை தொடங்கும் போது சீசர்களுக்குள்ள ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பித்த உடனே அக்கினி மயமான நாவுகளினால் இறங்கினார். பயங்கர வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள். சீசர்கள் மரண பரியந்தம் வைராக்கியமா இருந்தார்கள். அப்போ நம்ம அந்த அக்கினி அபிஷேகத்தையும் அக்கினி மயமான நாவுகளினால் வெளிப்படுகிற ஆவியானவரையும் அதிகமாய் வாஞ்சிக்கிறோம், அதிகமாய் தியானிக்கிறோம், அதிகமாக அதை குறித்து பேசுகிறோம். அந்த அனுபவத்திற்குள்ள போவதற்கு அநேகருக்கு விருப்பம் உண்டு. ஆனால் எல்லா ஊழியத்தை விட வெறும் 3.5 வருஷம் ஊழியம் செய்து யாராலையும் செய்ய முடியாததை செய்து வேதம் சொல்லுகிறது, அவர் செஞ்சதெல்லாம் எழுதுனா புஸ்தகம் பத்தாது, உலகம் கொள்ளாது. அவ்வளவு வீரிய பிரவர்த்திகள் அல்லது பராக்கிரமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை வெளிப்படுத்தினவர் மேல ஆவியானவர் இறங்கினது புறாவை போல. ஹல்லேலூயா. புறாவை போல அவர் இறங்கினார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அக்கினியாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அக்கினியாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சத்துருவுக்கு எதிராய், சத்துருவின் தந்திரங்களுக்கு எதிராய், பாவத்திற்கு எதிராய், பிசாசின் கட்டில் அகப்பட்ட அநேகரை விடுவிக்கும்படியாய் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால்
அக்கினி புறப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக புறா இறங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீசர்கள் அக்கினியாய் மாறுவதற்கு முன்பாக சீசர்களுக்கு உள்ளே இருந்த சீசர்கள் பிரசங்கித்த இயேசுவுக்குள் ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்னா, அக்கினியாய் பயன்படுத்தும், அக்கினியை இறக்கும், அக்கினி அபிஷேகத்தை தாரும். உண்மைதான், வேண்டும், அக்கினியா இருக்கணும். யாரும் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு நம்மீது இறங்குவதற்கு நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு கோணத்துல சில காரியங்கள் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம் மீண்டுமாக 16வது வசனம், 17வது வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜனத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று. அக்கினி அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, வைராக்கியம். ஆனால் புறாவை போல இறங்குறார் அப்படின்னா நமக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது. அக்கினி அபிஷேகத்தில் இருக்கிற அதே வல்லமை புறாவை போல இறங்கும் போதும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல இறங்கின உடனே பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் யாருக்குள்ள இந்த ஆவியானவர் இறங்கினாரோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நம்ம சாட்சியாய் வாழ்றோம். நம்ம ஆராதனைகளை தியானிச்சோம். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா, பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருக்கிறது. அப்போ ஒரு தகப்பன், நாம் பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அல்லது ஊழியம் செய்கிறவர்களாய் அபிஷேகம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரலோகம் நம்மை அங்கீகரித்தால் ஒழிய இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் இவைகளுக்கு எதிராக நம்ம நிற்கும் போது ஆண்டவரே, பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது பரலோகம் நம்மை அங்கீகரிக்காவிட்டால் ஜெபத்திற்கு பதில் வராது, விடுதலை நடக்காது, ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நம்ம ஆண்டவரே, இப்போ இவர் வந்து 5 பத்தி 2 மீன் எடுத்துட்டு பிதாவே அப்படின்னு பிதாவுக்கு முன்பாக உயர்த்துகிறார். 5000 பேர் போஷிக்கப்பட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து பிதாவை நோக்கி பார்க்கும்போது பரலோகம் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற. அப்படின்னா இவர் என்ன சொன்னாலும் பரலோகம் அங்கீகரித்தே ஆக வேண்டும். இவர் என்ன சொன்னாலும் பரலோகத்திலிருந்து பதில் வந்தே ஆக வேண்டும். இவர் கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. இவர் கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் இருந்ததோ, அக்கினி அபிஷேகம், வல்லமை, வரங்கள், நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தை விட ஆண்டவரே நான் கூப்பிடும் போது அவர் என்னை அங்கீகரிக்கிற ஒரு உறவுக்குள்ளாக நாம் கடந்து வருவதற்காக இன்னைக்கு ஆவியானவர் நம் மீது அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும் போது, ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இறங்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சா ஏன் பிதா அங்கீகரித்தார் என்பதையும், ஏன் நம்மை இயேசுவை அங்கீகரித்தார் என்பதையும், நம்மையே அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். பல நேரங்கள் நமக்கு அது ஒரு சோதனையாவே இருக்குது இல்லையா? நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், ஆண்டவரே எவ்வளவோ போராடுறேன், ஆனா பரலோகம் அங்கீகரிக்கலையே, ஏன் எனக்கு விடுதலை வரல,
ஏன் நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது? இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகுன்ற அங்க நடக்க மாட்டேங்குது. நான் ஜெபிக்கிறேன், விடுதலை கிடைக்கல, ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னா, இந்த புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குகிற அனுபவம் நமக்கு இல்லை. நீங்க ஏதோ தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு அனுபவம். அது இயேசுவினுடைய வாழ்க்கை பார்த்தா நமக்கு தெரியும். சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். புறாவை போல் ரூபம் கொண்டு ஆவியானவர் இயேசு மேல இறங்கும் போது, புறா அப்படின்னாலே ஒரு சாந்தமும் சமாதானமும் அல்லது ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் இல்லையா? இப்ப இயேசு மேல அவர் இறங்கின உடனே இயேசுவுக்குள்ளாக என்னவெல்லாம் நடந்தது என்பதை நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் நம்மை நிறைக்கும் போது இது புறா அனுபவமா இது அக்கினி அனுபவமா நீங்க வேறு பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இன்னைக்கு புறா அபிஷேகம் வந்துச்சு, இன்னைக்கு அக்கினி அபிஷேகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தவறான ஒரு உபதேசத்துக்குள்ளேயும் தேவையில்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது நீங்கள் எதற்கு விட்டு கொடுக்கிறீர்களோ அதன்படி அவர் செயல்படுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும் போது நீங்க உங்களுடைய பரிபூர்ணமான சுயத்தை அவருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் உங்களை என்னவெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்வார். ஆனால் நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஒரு பாகத்தை அடையாளப்படுத்தி காண்பிப்பதற்காகத்தான் இப்பொழுது புறாவை போல் ரூபம் கொண்டு இறங்கின ஆவியானவர் இயேசுவுக்குள் எப்படி செயல்பட்டார் என்பதை நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல் இறங்கினார். இவர் எப்பெல்லாம் பிதாவை கூப்பிட்டாரோ அப்பெல்லாம் பிதா பதில் கொடுத்தார். எப்பெல்லாம் எதையெல்லாம் பார்த்து இவர் கடிந்து கொண்டாரோ அங்கே இவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்தது. எப்பெல்லாம் இவர் ஊழியம் செய்தாரோ இவருடைய ஊழியத்துல ஒரு நாளும் ஃபெயிலியர் கிடையாது, எல்லாமே சக்சஸ் தான். நம்ம வாழ்க்கையில அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசுவை போல வாழும்படியா என்னை அழைச்சிருக்கிறார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை வாழுகிறார் என்று நம்ம சொல்றோம். ஆனா இயேசு மாதிரி எனக்கு நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையில விடுதலை இல்லை. அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படும் போது நமக்குள்ளாக இயேசு சொன்ன அந்த அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள் இருக்கிறது. சாந்தம் இருக்கிறதா? சாந்தமா நம்மளால் இருக்க முடியுதா? அநேக கிறிஸ்தவர்கள் கோபத்தை அடக்க முடியாமல் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அவங்க சுபாவத்தில் விடுதலை இல்லை. அநேகருடைய எமோஷன்ஸ் இன்னும் சாகாமல் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சாதாரண உலக பிரகாரமான ஜனங்களை மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோபம், மூர்க்கம், சுயம், இவங்க நினைக்கிறது அங்க செய்யலைன்னா கோபம் வந்துடும். இவங்க நினைக்கிறது அங்க நடக்கலைன்னா இவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய சுபாவம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருந்தது. இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அநேக சத்தியங்களை படிக்கிறோம். நமக்கு தெரியாத சத்தியங்கள் கிடையாது, வசனம் தெரியாது. ஆனால் மனத்தாழ்மை எங்க, சாந்தம் எங்க? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, எத்தனை கணவர்கள் சாந்தத்தை கையாளுகிறோம், எத்தனை பேர் சாந்தமாய் நடந்து கொள்கிறோம், எத்தனை மனைவிகள் சாந்தத்தையும் தாழ்மையும் கையாளுகிறோம். நம்முடைய பேச்சில பெருமை தெரியுது, நம்முடைய நடவடிக்கையில பெருமை தெரியும். தாழ்ந்து போக முடியறதில்லை, விட்டு கொடுக்க முடியறதில்லை. ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள செயல்பட்டால் அவர்களை அக்கினியாய் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
அவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிற அந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் மனத்தாழ்மை இல்லாம சாந்தம் இல்லாம சிடு சிடு சிடுன்னு இருக்கிறேன், யாரும் என்கிட்ட பேச முடியாது அவ்வளவு சீக்கிரம், என்கிட்ட யாருமே நெருங்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, இப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் சில கிறிஸ்தவர்கள் என்னன்னா அடுத்தவங்களை குத்தி காமிக்கிறதே அவர்கள் வேலை. அது இது அப்படி குத்தி காமிச்சு இடிக்கிறதுக்கு அல்ல ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறது. அவர்களை ஊன்ற கட்டணும், அவர்களை உருவாக்கணும். ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாது? ஏன் அவர்களை நம்ம ஆறுதல் படுத்தக்கூடாது? எப்ப பாரு குறைகளை சுட்டி காண்பித்து, அப்போ நம்முடைய வாழ்க்கையில சுபாவத்துல இந்த சாந்தம் என்ற ஒரு விஷயமே அங்க இல்லாமல் போய்விட்டது. ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இன்றைக்கு புறஜாதிகளுக்குள் இருக்கிற அந்த சாந்தமும் அந்த தாழ்மையும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளாக, அநேக கணவர்களுக்குள்ளாக, அநேக மனைவிகளுக்குள்ளாக இல்லை. இல்ல, அவர் எப்படி ஆண்டவர் பதில் சொல்லுவார்? எப்படி பரலோகம் இறங்கி வரும்? எப்படி ஆராதனை அங்கீகரிக்கப்படும்? இயேசுவினுடைய ஊழியத்துல இவர் தேவகுமாரன், இவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே நடந்துச்சு. இவர் வானத்திலிருந்து இறங்கின அப்போ, ஆனா பெருமையா நடக்கவே இல்லை, சாந்தமா இருந்தார், சாந்தத்தை தரித்து கொண்டார். அதனாலதான் பரலோகம் எப்பெல்லாம் ஆண்டவரேன் கூப்பிடுறாரோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எப்பெல்லாம் பிதாவேன் கூப்பிட்டாரோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆண்டவரே கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உதவி செய்வதற்கு ரெடியாக இருந்தார். 2022ல உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? உங்க வாழ்க்கையில விடுதலை நடக்கணுமா? நீங்க ஜெபித்த அநேக விஷயத்திற்கு பரலோகம் இறங்கி வரணுமா? உங்களுக்காக பரலோகம் வைராக்கியம் பாராட்டணும்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் சுயத்தை விட்டுற ஆண்டவரே, என் பெருமையை விட்டுற ஆண்டவரே, என்னுடைய எமோஷன் சாகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளாக அந்த கோபம், அந்த மூர்க்கம், அது விக்கிரகத்தினுடைய சுபாவம், அது பிசாசினுடைய சுபாவம். ஆவியானவர் அசைவாடுகிற உனக்குள்ளே அது எப்படி வந்தது? அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவரே கூப்பிடுறதுக்குள்ள தேவன் நமக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இருக்கட்டும், வரங்கள் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், வைராக்கியமா பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், ஊழியம் பண்றது இருக்கட்டும். எனக்கும் சேர்த்தியே சொல்றேன், நமக்குள்ள சாந்தம் இல்லைன்னு சொன்னா, நமக்குள்ள தேவனுடைய அந்த அன்பு இல்லைன்னு சொன்னா, நமக்குள்ள அந்த தெய்வீக சுபாவம் வெளிப்படலைன்னு சொன்னா, எந்த ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடுகிறார் என்பதுல சந்தேகம் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து புறாவை போல இறங்கி வந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சாந்தம் உள்ளவராய் இருந்தார். சொல்றாரு, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இயேசுவை ஆராதிக்கிறதா இருந்தா, இயேசுவை தொழுது கொள்ளுகிறதா இருந்தா, இயேசுவை போல வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தா அவர் சாந்தம் உள்ளவராய் அல்லவா இருந்தார். நீங்க இப்படி சிடு சிடு சிடுன்னு இருக்கிறோம். ஏன் அப்படி ஒரு மூர்க்கம் வந்துட்டே இருக்குது? ஏன் இன்னொரு மனத்தாழ்வு வரல? இன்னைக்கு ஆவியானவர் அந்த புறாவை போல நம்ம மீது இறங்கி அந்த சாந்தமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கணும்னா நான் விட்டு கொடுக்கணும். என்னால முடியல ஆண்டவரே, அந்த புறாவை போல மேல இறங்கி என்னை சாந்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய எமோஷன் நீங்க கிரியை செய்ய ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்தா ஆவியானவர் இன்றைக்கு அசைவாட தொடங்கி விட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-19. மத்தேயு 12 chapter 12 18 and 19. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்கிரளவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்கப்படுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. இதோ பிதா சொல்றார், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என்னுடைய நேசன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் பிதா பேசுறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். என்னைக்காவது நம்மளை குறித்து பிதா அப்படி பேசியிருக்கிறாரா? என் தாசன், என் பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கிறாரா? அதற்கு காரணம், பரலோகத்திலிருந்து அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. பாரு, இவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார்,
இவர் கூக்குரலிட மாட்டார். இவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களா இருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வரங்களை பெற்றிருக்கிறோம், வசனம் நமக்கு தெரியுது, இயேசுவை அடையாளப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் அறியப்படுகிறோம். நம்ம வீட்டுல வசனம் இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு வந்தா இவங்க கிறிஸ்தவ வீடுன்னு சொல்றாங்க. ஆனா வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம்? சரி பரவாயில்ல, அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டும், நீங்க பேச பேசதான் அங்க பேச்சு வந்துட்டே இருக்குது. ஒரு ஆள் முதல்ல ஸ்டாப் பண்ணா வாக்குவாதம் நின்று, ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றது இல்ல, ஒருத்தர் அமைதியா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிடும், வாக்குவாதம் கண்டினியூ ஆகாது. அந்த ஒருத்தரா ஏன் நம்ம இருக்கக்கூடாது? வாக்குவாதம் பண்றதுல நீ ஒன்னு சொன்னா பதில நான் கரெக்டா சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? அந்த ஜென்ம சுபாவை ஏன் இங்க அழியல? வாக்குவாதங்கள். இந்த இயேசு வாக்குவாதம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றாரு, ஆர்கியூமெண்ட் வரும்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இங்க ஸ்டாப் பண்ணா அடுத்த நிமிஷம் அது ஸ்டாப் ஆகும். இங்க பேசுனீங்கன்னா அங்க தொடரும். வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரலிட மாட்டார், கத்துறது. நம்ம வீட்டுல நடக்கிற சவுண்டு 10 வீடு தள்ளி கூட கேட்குது. சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் பெற்றோர் சண்டை, கூக்குரல். இது ஆவியானவர் அசைவாடுகிறதா? இது ஆவியானவர் செயல்படுகிறதா? அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சி இழந்து போய்விட்டது. சாட்சி இல்ல, எழுதி இருக்கிறபடி உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தூஷிக்கப்படுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். சத்தம் வீதியில கேக்குது. வீதியில கிறிஸ்தவர்களா இவங்க, கிறிஸ்தவ குடும்பமா இவங்க. நம்ம வெளியில ரோட்ல சண்டை போடுறோம், வியாபாரம் பண்ற இடத்துல கடைக்காரங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றோம். 10 கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடுறோம். பஸ்ல சீட்ல உட்கார்ற இடத்துல மாத்தி உட்கார்ந்தா சண்டை போடுறோம். கியூல நிக்கும் போது யாராவது நமக்கு முன்னாடி வந்தா ஆர்கியூமெண்ட் பண்றோம். நிறைய விஷயத்துல, ரேஷன் கடையில, மளிகை கடையில, நிறைய இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்றோம், சத்தம் போடுறோம், கூக்குரலிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது தேவனுடைய ஆவி அல்ல, இது ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல. நீங்க சத்தம் போட்டு கூக்குரலிட்டு வைராக்கியம் பண்ணி வீதியில கேட்க பண்ணி இப்படி எல்லாம் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா பரலோகம் அடைக்கப்படுகிறது. 2022 உங்க ஜெபத்துக்கு பரலோகம் திறக்க வேண்டும் என்றால், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பரலோகத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சுபாவ சின்னதிலிருந்து எனக்கு இருக்கிறது, நான் ஆர்கியூமெண்ட் பண்றேன், நான் வாக்குவாதம் பண்றேன், நான் சத்தம் போடுறேன், நான் சண்டை போடுறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் என் மேல இறங்கி என்னை சாந்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகளை சாந்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை புதிதாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுத்தா ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறது எல்லாமே சாந்தமா தான் செயல்பட்டு இருக்கிறார். அவர் செயல்பட்டார், சில இடத்துல அக்கினியாய் வெளிப்பட்டார். எங்க தெரியுமா? அவருடைய நாமத்துக்கு விரோதமாய், பிதாவுக்கு விரோதமாய், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் தேவ ஆலயத்துல வியாபாரம் பண்றதை பார்த்தோம்னா அவருக்கு அடக்க முடியல, அக்கினியாய் பற்றி எறிந்தார். பரிசேயர் சதிசேயர் வசனத்துக்கு விரோதமாய் பேசும்போது, மேசியா என்று இவரை ஏற்றுக்கொள்ளாத போது, தேவ திட்டத்துக்கு புறம்பாய் இருக்கும் போது இவர் பட்சிக்கிற அக்கினியாய் மாறினார். அவருடைய வார்த்தைகள் அக்கினியாய் வெளிப்பட்டது. அதை தவிர எல்லா இடத்திலும் அவர் சாந்தத்தை வெளிப்படுத்தினார். சாந்தமா தான் பேசினார், சமாதானமா தான் இருந்தார். ஏன் இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியல? அதே வேதத்தை தான் வாசி, அதே இயேசு தான் நமக்குள்ள இருக்கிறோம். எங்கேயோ தவறி கொண்டிருக்கிறோம், எதையோ விட்டுட்டோம். அதனாலதான் நம்ம அழுது புலம்பி கூட நம்ம ஜெபத்துக்கு பதில் வருகிறது இல்லை. நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34வது வசனம் மட்டும் வாசிங்க. 30ல இருந்து நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். குருடர்கள் இயேசுவை
அவர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. 30வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த அந்த குருட்டு கண்கள் உள்ளவர்களை இவர் பார்த்த உடனே ஆவியான ஒரு புறாவை போல இவருக்குள்ள இறங்கின உடனே அடுத்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மனதுருக்கம். மனதுருக்கம். பிரதர் ஜோமன் போது கூட சொன்னார், என்னுடைய சகோதரிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய மனதுல அது பாரமா வரல அப்படின்னா உண்மையான ஆவியானவர் எனக்கு இல்லை, எனக்குள்ள செயல்படல. என்னுடைய சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று நான் காணும்போது என் இருதயத்தை நான் அடைச்சு கொண்டிருந்தா எப்படி தேவனுடைய அன்பு எனக்குள் இருக்கும்? அவருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கும் போது கஷ்டப்படுகிறவர்கள், பாரப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், உபத்திரப்படுகிறவர்களை பார்த்த உடனே மனதுருக்கம் முதல்ல நமக்குள்ள வர வேண்டும். ஒருத்தருடைய பலவீனத்தை பார்க்கும்போது மனதுருகுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். மனதுருக்கம் இல்லாத இடத்துல அற்புதம் இல்லை. மனதுருக்கம் இல்லாத இடத்துல தேவன் செயல்பட மாட்டார். மனதுருக்கம் இல்லாமல் ஊழியம் இல்லை. இயேசுவினுடைய ஊழியம் எல்லாமே அது மனதுருக்கத்தின் ஊழியமாக இருந்தது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் கம்பேஷன், அந்த கம்பேஷனோட தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாரிடத்திலும் பேசினார். இன்னைக்கு எத்தனை பேரிடத்துல அந்த மனதுருக்கம் இருக்கிறது? அடுத்தவங்களை கட்டிட்டு கொள்றதுக்கு எல்லாரும் தயார். அதுக்காக 20 வருஷத்தை எடுத்து காமிச்சு குத்தி காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது இது இவர்களை குத்தி காமிக்கிறதுக்காகவே மெசேஜ் அனுப்புறது, இது இவர்களுக்கு புரியட்டும்ன்றதுக்காகவே மெசேஜ் அனுப்புறது, இது இவர்களுக்கு சொல்லி யார் சொன்னது? வசனத்தை இப்படி தவற உபயோகப்படுத்துறதுக்கு நான் சொல்றேன். ஏன் அவர்களை ஆறுதல் படுத்துறதுனால ஒரு வசனம் போடக்கூடாது? உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு வெறுப்பா இருக்குது, அவர்களை பலப்படுத்துறதுக்காக ஏன் ஒரு வசனம் போடக்கூடாது? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஏன் சொல்லக்கூடாது? அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? ஆவியானவர் அதுதான் பார்க்கிறாரு. உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? குத்தி காமிக்கணும். நீதான் தவறு செஞ்சிருக்கேன்னு குத்தி காமிக்கணும். இந்த குத்தி காமிக்கிற வேலை ஆவியானவருடைய வேலை அல்ல. ஆவியான ஒரு புறாவை போல இறங்கும் போது மனதுருகினார். ஒரு பலவீனம் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது, ஒரு அறியாமை ஒருத்தனுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது, ஒரு போராட்டம் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்குள்ள மனதுருக்கம் வர வேண்டும். அப்படி மனது உருக்கி நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தால், மனதுருக்கம் உள்ளவர்களாக இருந்தால் பரலோகம் உங்க ஜெபத்தை உடனே அங்கீகரிக்கும், உடனே விடுதலை கிடைக்கும். அப்படி மனதுருக்கம் உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா பரலோகம் சொல்லும், இவர் என்னுடைய நேசகுமார், இந்த மகள் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இந்த குடும்பத்தின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை 2022 தொடங்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 2022 உங்களை பார்த்தா நீங்க போய் முழங்கால் படி போடும் போது பரலோகத்துல உடனே பிதாவானவர் தூதர்களுக்கு கட்டளையிடணும், இதோ என்னுடைய நேச குமாரன், என்னுடைய குமாரத்தி என்னுடைய சமூகத்துல ஏதோ ஒரு விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறாள், அவள் கேட்கறதுக்கு முன்னமே பதில அனுப்புன்னு சொல்லி 2022 நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அடுத்த லெவலுக்குள்ள போக வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ஆவியானவர் புறாவை போல் நம்ம மீது அசைவாட வேண்டும். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க அந்த ஆவியானவருக்கு? அப்படின்னா நான் என்ன விட்டு கொடுக்கணும்? என் சுபாவத்தை விட்டு கொடுக்குறேன், என்னுடைய நேச்சரை நான் விட்டு கொடுக்குறேன், என்னுடைய இயல்பை நான் விட்டு கொடுக்குறேன். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உங்களுடைய பேச்சு சுபாவம் எப்படி இருக்கிறது? நீங்க 2 பேரும் பேசும்போது மற்றவர்கள் அதை கேட்டா எப்படி இருக்கும்? இது ஒரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் என்று இருக்கிறதா? தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்களா? எது வேணாலும் இருக்கட்டும், கணவன் குடிகாரனாவே இருக்கட்டும், மனைவி தவறுள்ளவளாவே இருக்கட்டும், ஆனால் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால், நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஈக்குவலா நம்ம நிக்க மாட்டோம், நம்ம தேவனை வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, சாந்தமும் தாழ்மையும் உள்ள ஆவி, மனதுருக்கத்தின் ஆவி, வாக்குவாதம், கூக்குரல் இதெல்லாம் பண்ணாம நிதானமா இருக்கிற ஆவி, அதை ஆவியானவர் நமக்கு கொடுக்கும்படியாய் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக வாசிங்க 21 மத்தேயு 21:4. இதோ
ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று. போதும். உன் ராஜா இயேசு சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலையும் மரியின் மேலையும் ஏறிக்கொண்டு எங்க வர்றாரமா? உன்னிடத்தில் வருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாரும் அப்படின்னு சொன்னா வந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன் சத்தமா. வந்தாரா இல்லையா? வந்தவர் எதில் வந்தார்? எப்படி வந்தார்? சாந்த குணம் உள்ளவராய் வந்தார். எனக்குள்ள வந்தவர் சாந்த குணம் உள்ளவராக தான் வந்தார். எனக்குள்ள வந்தவர் குதிரையில ஏறி வரல. அன்னைக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ராணுவத்தில் இருக்கிற ஒரு குதிரையை கொண்டு வா எனக்காக சீசர்கள் போய் கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது காசு கொடுத்து கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் கழுதையை செலக்ட் பண்ணினார். ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாய். அப்ப எனக்குள்ள வந்தவர் தாழ்மையாக சாந்தமாக எனக்குள்ள வந்தார். ஆனால் எனக்குள்ள வெளிப்படுகிறவர் எப்படி இருக்கிறார்? உள்ளே வந்தவர் ஒருத்தர், வெளியே வர்றவர் ஒருத்தர். சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும். அப்ப உள்ள வந்தவரே பிரச்சனை, நம்முடைய ரட்சிப்பே பிரச்சனை. எனக்கு உள்ள வந்தவர் சாந்தமாக தான் வந்தாரு. அவர் என்னை ரட்சிக்கும் போது மனதுருக்கத்தோட தான் என்னை ரட்சிச்சாரு. என் பாவத்தை மன்னிக்கும் போது என்னுடைய கொடூரமான சுபாவங்களை அவர் பார்த்த உடனே அவர் சாந்தமா என்னை ஏற்றுக்கொண்டாரு. எனக்குள்ள அவர் வர்றதுக்கு சம்மதித்தாரு, என்னை அங்கீகரித்தாரு. ஆனால் எனக்குள்ள இருந்து வெளிப்படும் போது நான் ஏன் மற்றவங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறேன்? நான் ஏன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன்? நான் ஏன் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறேன்? நான் ஏன் மற்றவங்களை குத்தி காமிச்சுட்டே இருக்கிறேன்? ஏன் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல? என்னுடைய ஆண்டவர் எனக்குள்ள வரும்போது நான் கிறிஸ்தவனா இல்லையே. என்னுடைய ஆண்டவர் எனக்குள்ள வரும்போது நான் பரிசுத்தமானவனா இல்லையே. ஆனால் எனக்குள்ள இருந்து ஆண்டவர் வெளிப்படும் போது நான் ஏன் சிலர் அங்கீகரிக்கிறேன், சிலர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறேன்? சில உபதேசம் உள்ளவர்கள் அங்கீகரிக்கிறேன், சிலர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறேன். ஏன் மற்ற புறஜாதிகளை நான் ட்ரீட் பண்றது வித்தியாசமா இருக்குது? எத்தனையோ வீடுகளில் வேறு உபதேசம் உள்ளவங்களை வீட்டுல கூட ஏற்ற மாட்டேங்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறேன். ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல நானே அந்த தவறு செஞ்சேன். ஏன்னா அபிஷேகம் பெற்றோம்னா மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுறது, அவங்களுக்கு எதிராக நம்ம வார்த்தைகளை உபயோகிக்கிறது. லேட்டரா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், உனக்குள் இருக்கிற ஆண்டவர் தான் அவங்களுக்குள்ள இருக்கிறார், உன்னை அழைத்தவர் தான் அவங்களுக்குள்ள இருக்கிறார். அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல அறியாமையா இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி உனக்குள்ள உன்னை விட அவங்க ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உணர்வு எனக்கு வந்த உடனே எல்லாரையும் அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு வெளிப்பாடுக்குள்ள கடந்து போய்விட்டு எத்தனை பேர் எல்லா ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறவங்கள ஒரு தேவ ஊழியரா நீங்க எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வாங்க பிரேயர் பண்ணுங்க பிரதர்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றோம்? அவர்களும் பரலோகத்துக்காக தான் வர போறாங்க, அவர்களும் தேவ சமூகத்துக்கு தானே வர போறாங்க. அங்க வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க ஒருவேளை உங்க முன்னாடி அவர்களுக்கு கிரீடம் கொடுக்கும்போது உங்க முகம் எப்படி இருக்கும் பரலோகத்துல? ஆண்டவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பிறப்புகள், என்னோட சக ஊழியர்கள், சக விசுவாசிகள் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். அந்த உணர்வு வரணும். அவர் நம்மை அங்கீகரிச்சார்ல, நம்மை நிராகரிச்சிருந்தா புறஜாதிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு அறியாம விக்கிரகத்தை வணங்குறதுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஏன் நீங்க அவர்களுடைய விக்கிரகத்தை சுட்டி காமிச்சு அவர்களை காயப்படுத்துறீங்க? சாந்தமாய் அவர்களோட நீ ஏன் பேசக்கூடாது? ஏன் அவர்கள் அங்கீகரிக்க கூடாது? இன்னைக்கு அநேகர் எடுத்த உடனே அவர்களை பத்தி குற்றம் சொல்லி அவருடைய தவறுகளை சுட்டி காமிச்சு அவருடைய விக்கிரக வழிபாடுகளை நாம் சுட்டி காமிச்சு பிசாசு அப்படின்னு சொன்னா எப்படி அவன் ஏற்றுக்கொள்வான்? இயேசு ஒரு நாள் அப்படி செய்யல. சமாரிய ஸ்திரீட்ட பேசினாரு, சகேயுட்ட பேசினாரு, மத்தேயுட்ட பேசினாரு. அவர் போய் பேசும்போதெல்லாம் இந்த மெத்தட கையாளல. நமக்கு யார் கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு மெத்தட? அப்படியே நம்ம பரிசுத்தவான்கள் மாதிரியும் அவங்க பாவிகள் மாதிரியும் அப்படி பார்க்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள வந்த ஆண்டவர் சாந்தமும் அமைதலும் உள்ளவர். அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு ஜீவ தண்ணீர்ல நதி ஓடணும், அந்த நதி இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். ஏன் ஊழியத்தை செய்யறதுக்கு அல்ல தேவன் என்னை அழைச்சு.
உங்க விருப்பப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்ல தேவன் உங்களை அழைச்சது. அவருடைய சித்தப்படி வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைத்தார். அந்த ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு முன்னாடி ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இன்னைக்கு நமக்குள்ளேயும் ஆவியானவர் புறாவை போல இறங்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யூதாஸ் காரியப்பு இயேசு கூடவே இருந்து, இவருக்கு தெரியும் அவனுடைய உள்ளத்தை எல்லாமே. அவன் வந்து முத்தம் கொடுக்கிறான், இவர் விட்டு கொடுத்துருக்கிறாரு. நம்மளா இருந்தா போ அந்த பக்கம், அல்லது விலகி இருப்போம். நீ என்னைய காட்டி கொடுக்கறதுக்காக வருகிறார். அடுத்த வார்த்தை பாருங்க, சிநேகிதனே அப்படின்றது. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய ஒரு சுபாவம் நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் தூஷித்தவர்கள், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் பேசினவர்கள், அவர்களை நேசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? நீ இப்படி பேசிட்டீல்ல, நீ இப்படி செஞ்சுட்டீல்ல, நீ இப்படி நடந்துட்டீல்ல என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு பகையை உண்டாக்குறது ஆவியானவருடைய வேலை அல்ல. நீ எனக்கு துரோகம் பண்ணினா, என் கூடவே இருந்து நீ என்னை வேதனைப்படுத்தினா, நீ என் கூடவே இருந்து என்னை நீ காட்டி கொடுக்கறதுக்கு வருகிறாய், ஆனாலும் பரவாயில்ல, நீ முத்தம் கொடுக்கும்போது நான் விட்டு கொடுக்கிறேன், உன்னை நான் சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறேன். இதுதான் இயேசுவின் சுபாவம். இப்படிப்பட்ட இயேசுவை போல வாழ்வதற்கு உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்வதற்கு, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். அதாவது பெரிய பெரிய வல்லமை வரங்களை விட இந்த சுபாவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே அப்படின்றதுக்குள்ள வானம் திறக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, இவருடைய நேசகுமாரன், இந்த சகோதரியினுடைய நேசகுமாரத்தின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக ஊழியம் செய்கிறீர்களோ, எந்த விஷயத்திற்காக நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த விஷயத்திற்கு உடனடியாக பதில் வரும். இந்த 2022ல இனி ஜெபம் டிலே ஆகிறது கிடையாது. உடனடியாக பதில் இறங்கி வரும்படியாக இந்த சுபாவம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சுபாவம் எனக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள இல்ல, ஆனால் இந்த சுபாவத்தை உடைய ஒரு ஆவியானவர் இருக்கிறார். இந்த சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். இந்த சுபாவத்தை நமக்குள்ளே ஸ்திரப்படுத்தி நம்முடைய சுபாவத்தை அழித்து அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆபரேஷன் பண்ணுகிற வல்லமை உள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு விட்டு கொடுத்தா மட்டும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால முடியல முடியல முடியல, உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. நம்முடைய இயல்பு அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எனக்குள் வந்து இந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு என்னை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களை என்னை விட்டு கொடுத்தால் இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்ம மீது இறங்க ஆரம்பிக்கிறார். இந்த நாள் முதல் நம்மை மனத்தாழ்மை உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, மத்தேயு 27:12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. குற்றம் சாட்டுகையில் இவர் என்ன சொல்லியாமா? மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. நியாயமானபடி இவர் நீதிமான் இல்லையா? அவர் சொல்றாரு, யாராவது என் மேல குற்றம் இருந்துச்சுன்னா நீங்க குற்றம் சாட்டுங்க அப்படின்னாரு. விசாரிக்கும் போது, அவர் ஊழியம் செய்யும் போது, அவரை சிலுவையில் அடிச்சவன் நூற்றுக்கு அதிபதி சொல்றான், இவர் நீதிமான். விசாரிச்ச பிலாத்து சொல்றார், இவர் நீதிமான். காட்டி கொடுத்தவன் சொல்றான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். சோ எல்லாரும் சொல்றாங்க இவர் நீதிமான் நீதிமான் நீதிமான். ஆனா இவர் மேல எல்லாரும் வீண் பழி சுமத்துகிறாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தா ஒருத்த கூட வாய் பேசிக்க முடியாது. ஆனால் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லாம மௌனமா இருந்தார். அப்படின்னு என்ன? நம்ம தரப்பு விளக்கத்தை கொடுக்காதீங்கன்ற. உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இது கிளியர் பண்ணணும். இன்னைக்கு இப்ப கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்? சுயம். இது கிளியர் பண்ணலன்னா நான் குற்றவாளியா காணப்பட்டுருவேன்ல. ஏன் ஒரு 2 நாள் நீங்க குற்றவாளியாவே இருக்கல? ஒரு மாசம் எல்லாரும் உங்களை குற்றவாளியாவே இருக்கட்டுமே, நினைக்கட்டுமே. அந்த 1 மாசம் முடியும் போது அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆனா
அப்பவே இத சொல்லிட்டீங்க, வா இப்பவே கிளியர் பண்றேன், கூப்பிடு எல்லாத்தையும் நிறுத்து, இப்பவே கிளியர் பண்றேன், நான் நீதிமான் நிரூபிக்கிறேன், நிரூபிங்க. அந்த இடத்துல தேவன் செயல்பட மாட்டார். அவருடைய சுபாவம் என்ன? மாறுத்தரம் எதுவுமே சொல்லல. ஆனா நம்ம நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கு, நான் நீதிமான் என்று காண்பிப்பதற்கு ஆர்கியூ பண்றோம், நாம் நீதிமான் நிரூபிக்கிறதுக்கு நம்ம வாக்குவாதம் பண்றோம். யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு உங்களை குற்றவாளியா நினைச்சு நிறுத்தணும்னு அவர் சித்தம் கொண்டிருந்தா நீங்க அந்த அவமானத்தை சகிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு வீண் பழி உங்க மேல வருதுன்னு சொன்னா நீங்க அதை சுமந்துதான் ஆகணும். ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தம்முடையவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. அப்ப அந்த வீண் பழி நன்மைக்கு தானே. கொஞ்சம் சகிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அநேகர் நம்ம பேசி பேசி தேவனால் வரக்கூடிய கனத்தை இழந்து போயிடும். அவர் இந்த அவமானத்தை இந்த மகன் சகிச்சா 2 நாள் கழிச்சு நான் கனப்படுத்தணும் அவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு வச்சுக்கோங்களேன். நம்ம 1 மணி நேரத்துக்குள்ள அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுனால, நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய விளக்கத்தை சொல்லணும், நான் தான் நீதிமான் நிரூபிச்சு காமிக்கணும் நான் பேசுறதுனால அவரால் செயல்பட முடியல, அவர் என்னை கனப்படுத்தவும் முடியல. 2022ல அவரால் வருகிற கனம் எதுவுமே மிஸ் ஆக கூடாது அப்படின்னு சொன்னா நமக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை கனப்படுத்துவார். அவர் அனுமதிக்கிற எல்லா வழியிலும் நாம் கடந்து போக வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய சுபாவம். இப்போ இந்த ஆவியானவர் புறாவை போல இறங்கின உடனே மனுஷீக சுபாவத்துல எப்படி எல்லாம் இருப்பாங்க? வேகமாக வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட தொடங்கினால் நீங்கள் ஆவியில் எளிமையாயிருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே. துயரப்படுகிறவர்கள் மற்றவங்களை பார்த்தவங்க மனது இருக்கும், அந்த துயரம் நமக்குள்ள வர வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எல்லாமே இந்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் தான் போட்டிருக்குது. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்தது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? நீங்க நீதியின் மேல் பசிதாக வைங்க. நீதி செய்யணும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். இதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், நீங்க திருப்தி ஆகிவிடுவீர்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு மனுஷர் கண்ணில் இரக்கமும் தேவ கண்ணில் இரக்கம் இருக்கணும் அப்படின்னா நீங்க இரக்கம் உள்ளவர்களாய் மாறுங்க. உங்களுக்கு ஒரு இரக்க குணம் உங்களுக்குள்ள வர வேண்டும். சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க தேவனை தரிசிக்கணும்னா உங்க இருதயத்துல சுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம மற்றவருடைய பிரச்சனைக்கு காரணராய் மாறிடக்கூடாது, நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா என்னது? நல்லது செஞ்சு துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. நீங்க கெட்டது செஞ்சு எல்லாரும் தான் துன்பப்படுவாங்க. நான் நல்லது செஞ்சு துன்பப்படணும், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உடையவர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இயேசு என்ற நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்க மேல பொய்யாய் குற்றச்சாட்டு சொல்வாங்களானால் நீங்க எப்படி இருப்பீங்களாமா? இந்த 11 ஆசீர்வாதங்களையும் இந்த 2022 நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லாததுனாலதான் ஒரு பக்கம் அக்கினி அபிஷேகமும் வல்லமையும் வரங்களை பத்தி பேசி பேசி இந்த புறாவை போல் அசைவாடுகிற ஆவியானவர் எனக்குள்ள செயல்படாததுனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை. பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிலிப்பியர் 1 வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதபடிக்கு மனத்தாழ்மையினாலே
ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அடுத்தவங்களை பார்த்தாலே இவங்க என்னை விட மேன்மையானவங்க, இவங்க என்னை விட வரம் பெற்றவங்க, என்னை விட தன் தலை சிறந்த ஊழியக்காரங்க, என்னை விட நல்ல ஜெபிக்கிற விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு என்னிலும் மேன்மை உள்ளவர்களா என்னன்னு மற்றவங்களை பார்க்கும்போது. அடுத்தது அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை அடுத்தவர்களுக்கானது. சுயமா இருக்காதீங்க, மற்றவர்களுக்கானதை நோக்குங்க. இப்ப அடுத்தது இந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை குறித்து சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 5, 6, 7. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆ. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய எல்லா முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்க பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்கன்னு சொல்லி எதை பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா கிறிஸ்துவின் சுபாவம். அவர் என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவ்வளவாய் தாழ்த்தினார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இப்படி தாழ்த்தினதுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் இவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய ரகசியமே அதுதான், உயர்வினுடைய ரகசியமே அதுதான், விடுதலையினுடைய ரகசியமே அதுதான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, 2021 வரைக்கும் ஏதாவது ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் வராமல் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஏதாவது குறைவு இருந்தால், அதற்கு ஒரே காரணம் கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள இல்லை. ஆவியானவர் புறாவை போல் உங்களுக்குள்ள அசைவாடவில்லை. என்ன சொல்லணும்னா, சாந்த குணம் இல்லை, மனதுருக்கம் இல்லை, உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை, உங்களுக்குள்ள இரக்கம் இல்லை, உங்களுக்குள்ள நீதியின் மேல் பசிதாகம் இல்லை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு மனோபாவம் இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகல ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த இயேசு ஆம் என்றுதான் இருக்கிறாரு, ஆமேன் என்றுதான் இருக்கிறாரு, நோ என்று அல்ல. அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் ஏன் உங்களுக்கு விடுதலை நடக்கல? ஏன் ஆசீர்வாதம் உனக்குள்ள வரல? அதுக்கு ஒரே தடை, அந்த இயேசு விரும்புகிற சுபாவம் நமக்குள்ள இல்லை, அவருடைய கேரக்டர் நமக்குள்ள இல்லை. அப்போ என்னால முடியல ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி முடிஞ்சது? ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார். இன்னைக்கு எனக்கு எப்படி வேணும்? அதே ஆவியானவர் உங்க மேல இறங்க போகிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது உங்க கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார், உங்களுடைய எமோஷன்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார், உங்களுடைய வைராக்கியத்துல அவர் செயல்படணும்னு விரும்புகிறார், உங்களுடைய பெருமைக்குள்ள செயல்படணும்னு விரும்புகிறார், உங்க மூர்க்கத்துக்குள்ள செயல்படணும்னு விரும்புகிறார், விட்டு கொடுக்காத தன்மைக்குள்ள செயல்படணும்னு விரும்புகிறாரு. இன்னைக்கு நீங்க அவரோட கோஆபரேட் பண்ணா, ஆண்டவரே இன்னையோட அதை அழியட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையான மனசோடு யாராவது ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உண்மையான விடுதலை பெற்றுக் கொள்ளலாம், உண்மையான ஆவியானவருடைய அசைவாடுதலை பெற்றுக் கொள்ளலாம். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அப்பா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான தடை, என்னுடைய ஜெபத்துக்கான தடை, என்னுடைய விடுதலை இல்லாததுக்கான தடை